Hi, praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shalom everyone. Welcome to Hope Without Borders episode 4. ஸோ டாபிக் சொல்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இனிமே நம்மளோட வித்தவுட் பார்டர்ஸ், அதாவது ஹோப் வித்தவுட் பார்டர்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப் சேனலில் தான் வரும். ஸோ கிங் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எல்லா எபிசோடும் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷனல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வரும், தவிர மெயின் வீடியோஸ், மெயின் ஷோஸ் எல்லாமே யூடியூப் சேனலில் தான் வரும், கிங் ரெக்கார்ட்ஸ் மலேசியாவில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் வித்வுட் பார்டர்ஸ் தாண்டி மற்ற சீரீஸ் எல்லாமே வருது, ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு த எபிசோட் 4 டாபிக், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான டாபிக் ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுவது. ஸோ இன்னைக்கான மெயின் ஸ்கிரிப்சர் லூக்கா 9:23. லியூக் சாப்டர் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உலகம் நமக்கு நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்லி போயிருக்கு, எப்படி சொல்ல, தூண்டி இருக்கு. ஸோ உலக காரியத்தில் சிக்கி கொண்ட வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துக்கு, ஸோ ஈஸியாக சொல்லணும்னாக்கா ரொம்ப சின்ன பிள்ளையிலே வந்து இந்த டிக்டாக், ஸ்னாப்சாட் அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சில பேர் ஃபேமுக்காக ஓடுறது, சில பேர் அட்டென்ஷன் சிக் பண்ணுறது, சில பேர் லைக்ஸு அண்ட் அதுக்காக தன்னை தானே மாற்றி கொண்டு வாழ்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் இப்போ உலகத்தில் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இது எல்லாமே டெம்பரரின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நம்ம உண்மையான எப்படி சொல்ல, உண்மை வாழ்வுக்கு நடத்துகிற ஒரே வழி, அதாவது நம்மளைய உண்மையாக நடத்துகிற ஒரு வாழ்க்கை, அதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தான். எப்படி நீங்கள் கேட்குறீங்களா? நான் படித்தபடி லூக்கா 9:23 இந்த வசனத்தை நீங்கள் மீனாக பார்த்தீங்கன்னா, இந்த மீனான வசனத்தை, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடுவன். ஸோ நம்ம வாழ்க்கையில் இயேசுவை ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். ஸோ சில பேர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இந்த சண்டே மட்டும், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்கிறது. ஸோ அது இல்லை. அண்ட் இமோஷன் மட்டுமே, அந்த எப்போ அந்த வர்ஷிப் பாட்டு கேட்குறோம், எப்போ நம்ம வர்ஷிப் பண்ணுறோமோ அப்போ மட்டும் அந்த இமோஷன் காட்டுறது, அது இல்லை. ஈஸியாக நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னா, இட்ஸ் அ டெய்லி டிசிஷன், ஓகேங்களா? இது உங்களோட டெய்லி டிசிஷன், டெய்லி சரண்டர் அண்ட் டெய்லி ஒபீடியன்ஸ். அவரோட வார்த்தைக்கும் அவரோட நாமத்தை உயர்த்தும்படி நம்ம கீழ்ப்படைஞ்சி, அவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சி, நம்ம அன்றாட வாழ்க்கையில இயேசு தான் வச்சு நம்ம போனோம், தவிர உலக காரியத்தை சார்ந்து இல்லை, ஓகேங்களா? ஸோ மனுஷனாக இருக்கிற நம்ம 2 லைஃப் வாழ முடியாது. சில பேர் சொல்லலாம், முடியும் ப்ரோ, இது செய்ய முடியும், இது செய்ய முடியும், நான் இப்படியும் இருப்பேன், இப்படியும் இருப்பேன், எப்படி சொல்ல, நான் சேர்ச்சிலையும் மியூசியனாக இருப்பேன், நான் கிளப்லேயும் மியூசியனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது கூட்டம் இருக்கும். ஸோ எப்படி சொல்ல, நான் வெளியும் இப்படி பேசுவேன், நான் சேர்ச்சிலையும் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ சேர்ச்சில் ஒரு ஃபேஸ், வேர்ல்டில் இன்னொரு ஃபேஸ்ன்னு சொல்லி, இது தேவன் விரும்புகிற காரியம் இல்லை. தேவன் நம்மளுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கல. இயேசு, நீங்கள் புதிய ஏற்பாடில் நீங்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, பிறருக்கு அன்பை கொடுங்க, என்னையை பின்பற்றுங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தவிர உலகத்தில் ஒரு முகமோ சபையில் ஒரு முகமோன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. இந்த வாழ்க்கை ஆண்டவர் விரும்பலை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்காதீங்க, மற்றவங்களுக்காக உங்களை நீங்களே மாற்றிக்காதீங்க. நீங்கள் நீங்களாக இருங்க. உங்கள் பாதையை ஸ்ட்ரெயிட்டாக ஒரே விஷயத்துக்கு நீங்கள் நோக்கி உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது போதும். அது எங்கே கொடுக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். இயேசுகிட்ட கொடுத்தா மட்டும் போதும். உலக காரியத்தை கொடுக்காம, என்னோட வாழ்க்கை முற்றிலும் ஒரே பாதையில் என் தேவனுக்கு மாத்திரமே நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் சரணடைஞ்ச போதும். ஒவ்வொரு நாளும் உங்களோட கஷ்டமான வாழ்க்கையிலையும் குழப்பமான நேரத்துலையும் அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் வழியையும் திறந்து கொடுப்பாரு. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ட்ரெண்ட் இல்லை, தேவனுடைய வார்த்தையை, உண்மையான காரியத்தை, அதாவது ட்ரெண்ட் இல்லை, ட்ரூத்தை. ரெண்டாவது, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது குறிப்பிட்ட கம்யூனிட்டியோ குறிப்பிட்ட க்ரௌடோ இல்லை, கிறிஸ்துவத்தை. ஸோ சில பேர் கேட்டிங்கனாக்கா, நான் தான் கிறிஸ்தவனாக இருக்கேன், ஆனால் நான் இது செய்வேன் அப்படின்னு சொல்லி
சில பேர் இருப்பாங்க, இது செய்கிறதுனால தப்பு இல்லை, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாரு, நான் திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் திரும்ப வந்து ஆண்டவருக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. 1000 தடவை விழுந்தாலும் ஆண்டவர் தூக்குவார். ஆனால் ஒரே விஷயத்துக்கு நீங்கள் திரும்ப 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 இடம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா இட்ஸ் நோ யூஸ். ஸோ அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் முடிவு செய்யுங்க, எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் உண்மையாக கமிட் பண்ணீங்கன்னா, ஃபுல்லி ஃபேத்ஃபுல்லாக, பயமே இல்லாமல், வெட்கப்படாமல், ஆண்டவர் வந்து அவங்களோட மகனையோ மகளையோ அவர் வந்து வெட்கப்படுத்துறவரல்ல, உயர்த்தி வைக்கிறவர். ஸோ தன்னை தாழ்த்தி நீங்கள் உயர்த்துங்க. உங்களோட 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 வேலையை தாழ்த்தியோ உங்களை நீங்களே தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை நீங்கள் உயர்த்தாதீங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாரி தான், ஒன் லைஃப் ஒன் காட். ஓகேங்களா? ஸோ ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்கள். தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தும் போது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ உலக காரியத்தை நம்பாமல் ஆண்டவரோட வார்த்தையை உண்மையாக நம்பி உண்மையாக அந்த காரியத்துக்காக ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இந்த வருஷத்தில் இந்த 4வது எபிசோட், இந்த மாதத்தில் 4வது எபிசோட் ஆண்டவர் பின்பற்ற சொல்லி உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஆண்டவர் பின்பற்றுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவத்துக்குள்ளே நம்ம பிள்ளைங்களை வளர்ப்போம், நம்மளே வளர்த்துப்போம், நம்மளை அடுத்த ஜெனரேஷனாக வளர்த்து விடுவோம். ஓகேங்களா? ஸோ காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொன்னதை மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. என்னையே இல்லை, ஆண்டவரை. காட் பிளஸ் யூ ஆல்.